ஃபர்ஸ்ட் ரீலே இப்படி தான்டா வரணும். சீக்கிரம் வந்து லங்ஸில் அடைச்சிக்கிட்டு காற்று ஒரு பர்சன்ட் கூட வெளியே போகாது. அந்த மாதிரி வந்து கொடூரமாக சாவானுங்க இந்த மாதிரி பண்ணால். என்னடா இது, என்ன ஐடியாடா இதில் வேற இந்த பாட்டு. ஐயோ என்னை படுத்துறானுங்கடா இவனுங்க இந்த பாட்டு வச்சு. போயிட்டான். யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான் போயிட்டான். என்கிட்டயா? போயிட்டாங்க. நான் எதுக்கு போயிட்டு வரணும்? போயிட்டாங்க. எதுக்கு சார்? இல்ல Brother, what's that? What's that, brother? பரோட்டா பூஸ்ட் போட்டு அதில் வந்து மேலே அந்த பால் போட்டு நல்லா இருக்குமா? எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது பார்க்குறதுக்கே. பட் அது தெரியல, யாராவது டேஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். என்னத்த பார்க்க போகிறேன், என்னடா நிம்மதியாக ஒரு ஃபீடை பார்க்க முடியல. நிம்மதியாக சாப்பிடாவது கொடுங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு. அம்மாவின் கையில் சோறு. வடக்கனோட வே ஆஃப் திங்கிங்கே வேறு லெவலில் இருக்கும். அவன் நினச்சான என்ன வேணால் பண்ணிடுவான். ஒரு பிளாட்டினா பைக்கில் ஒரு 5 பேர் ஏற்றணுன்னா அது ஈஸியான வேலை. 5 பேரை நார்மலாக ஏற்ற முடியாது. அதனால் வந்து இந்த ப்ளைவுட்ஸ் எல்லாம் வச்சுட்டு அதோட ட்ராவல் பண்ணணும். என்ன ஒரு பிரில்லியண்டான ஐடியாடா இதெல்லாம். நம்ம வந்து ரொம்ப அவங்கள கலாய்ச்சிட்டு இருக்கோம். தப்பு. நல்லா செருப்பால் அடிக்கணும். என்ன பண்ணலாம் இவங்க? அங்கே வெயிலுக்கு போகிறதே கஷ்டம்தான். வெயிலுக்கு மேலே வந்து சோலார் பேனலை வச்சு மூஞ்சி எப்படியோ வெயிலில் தானே இருக்க போகுது, கருகு தான் போகுது. அதுக்கு ஹெல்மெட்டே போட்டு போயிடலாம் போல. சோலார் ஃபேன் இல்லை, பைசைக்கிள் ஃபேன். என்னடா இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற கேள்வி வர்றதே கிடையாது. நினைச்சண்டா கொத்தா அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு மனநிலையில தான் கடந்து போறேன். கண்டிப்பாக இது ஏஐ தான். ஆனால் சூப்பராக இருக்குது. இவங்களுக்கு இந்த கேரக்டர் வந்து இவங்களை ரீப்ளேஸ் பண்ணால் காலிவுட்டில் வந்து ஒரு ஹாரி பாட்டர் சீசனை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நல்லாயிருக்கு, ரொம்பவே நல்லாயிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சொன்ன மாதிரி தான், மூளையை வந்து முட்டில் இல்லை எங்கே வச்சிருப்பானுங்க அவனுக்கே தெரியாது. ஏதோ ஒன்று பண்ணிடணும். அவங்களுக்கு என்னன்னா அட்டென்ஷன் கிராப் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஏதாவது பைத்தியகாரத்தனமாக பண்ணிகிட்டே இருந்தால் தான் அவங்க ஊரில் மதிப்பாங்க. ஏதோ பண்ணிட்டு இருக்கான், அவனை ஏன்டா ட்ரால் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி லூசுத்தனமாக ஏதோ ஒன்று பண்ணால் தான் அந்த ஊரில் மதிப்பே. கொஞ்சம் மிஸ்
ஆனா அப்படியே அந்த முள்ளு புதர்ல போயிட்டு சொருவிப்பான். அப்போ வந்து இந்த ஒரு மியூசிக்கோட பல பேரோட டான்ஸோட ஒரு விஷயம் நடக்கும். கண்டிப்பா அந்த சவுண்ட் எல்லாம் கேட்டா நமக்கே ஆடணும்னு தோணும். நான் இல்லைன்னு சொல்லலை, அதுக்குன்னு வந்து வண்டியில போகும்போது இந்த மாதிரிலாம் ஆடினா வேற எங்கேயா சொருவிட்டீங்கன்னா உனக்கு யாராவது ஆட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும். मालूमा डोलमा ऐसा लंगड़ी मालूमा तेजी गली च निकला की उठा सालमा 9-9:30 बजे तक आया तुम्हें ना वंदमा ಸರ್ ಸ್ವಲ್ಪ என்னன்னா இந்த மனுஷன் டீயோட பிஸ்கெட் தானே சாப்பிடக்கூடாது, நான் வாழைப்பழத்தை சாப்பிட்றேன், அது வந்து நல்லா ஹெல்த்தியானது அப்படின்ட்டு வந்து அந்த மனுஷன் முடிவு எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். எதோட மிக்ஸ் பண்றீங்க, வேற ஏதாவது ஆயிட போகுது. செட் ஆகாத ஒரு விஷயம் சாப்பிட்டோம்னா ஃபுட் பாய்சன் ஒன்று ஆகும். ஆனா அவங்களுக்கு அது மாதிரி எதுவுமே ஆகாது. ஏன்னா அவங்க சாப்பிட்ற விஷயமே ஃபுட் பாய்சன் தான். ஸோ ஃபுட்டை வந்து பாய்சன் ஆக்கி சாப்பிட்டா தான் அவங்களுக்கு வந்து ஒரு நியூட்ரிஷனா இருக்கு. கோல்டு ஒன்று வைக்கணும். அடமானம் கோல்டு தானா? 24 வாட்ஸ் 1 கேரட் கோல்டு. இல்லைண்ணா 24 வாட்ஸ் 1 கேரட்னா அந்த பூத கண்ணால வச்சு பாருங்கண்ணா. 24 வாட்ஸ் 1 கேரட் இல்ல பம்போலிஸ்தான்ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கேண்ணா. அந்த கண்ட்ரில இப்படிதான் இருக்குண்ணா. இந்த கடைக்காரருக்கு வந்து ஏன் சஸ்ஸா இருந்துச்சு அப்படின்னு எனக்கு தோணுதுன்னா, ஒன்னு எடுத்துட்டு வந்தா கூட அவருக்கு கொஞ்சம் டவுட் இருந்திருக்காது. இவர் 4-5 எடுத்துட்டு வந்து அதுவும் கோல்டு வந்து அடகு வைக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது அது ஐடியா இல்லை அப்படின்னு சொல்றாரு. நைஸ் மூவ். இது ரொம்ப ஒருத்த போட்டிருக்க கமெண்ட்ஸ்ல, நீ என்னைக்கோ அடி வாங்கி சாவ போற ப்ரோ, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, கொஞ்சம் ரிஸ்க் தான். So that's it. So உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். Until then, this is Cherry's Thought. See you next video.